நவி மும்பையில் உள்ள நேருலில் வசித்து வரும் திரு சங்கர் பிவா கவ்லி அவர்கள் நீண்ட கால சிறுநீரக நோயான கிரானிக் கிட்னி டிசீஸ் CKD பிரச்சனையால் அவதிப்பட்டு வந்தார். அவருக்கு அடிக்கடி சிறுநீர் கழிக்க வேண்டிய நிலை இருந்தது. குறிப்பாக இரவு நேரங்களில் 2 மணி நேரத்திற்கு ஒரு முறை எழுந்து சிறுநீர் கழிக்க வேண்டியிருந்தது. இந்த தொடர்ச்சியான பிரச்சனை அவரது அன்றாட வாழ்க்கையை மிகவும் பாதித்தது. இறுதியாக இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணும் நோக்கில் அவர் மாடர்ன் ஹோமியோபதியில் சிகிச்சையை தொடங்க முடிவு செய்தார். என் பெயர் சங்கர் பிவா கவ்லி. நான் நேருல் செக்டார் 10 வசித்து வருகிறேன். எனது சிறுநீரக பிரச்சனையால் நான் மிகவும் கவலையில் இருந்தேன். உடல்நிலையும் சரியாக இல்லை. இரவு நேரங்களில் அடிக்கடி சிறுநீர் கழிக்க வேண்டியிருந்தது. 2 மணி நேரத்திற்கு ஒரு முறை எழுந்து செல்ல வேண்டிய நிலை இருந்தது. அதனால் நான் மாடர்ன் ஹோமியோபதிக்கு வந்தேன். 25 நவம்பர் 2024 அன்று எடுக்கப்பட்ட அவரது பரிசோதனை அறிக்கையின்படி பிளட் யூரியா நைட்ரஜன் 18.2, பிளட் யூரியா 39, செரம் கிரியேட்டினின் 1.4, செரம் யூரிக் ஆசிட் 5.2 என இருந்தது. இந்த மதிப்புகள் அவரது சிறுநீரகத்தின் செயல்திறன் பாதிக்கப்பட்டிருந்ததை சுட்டிக்காட்டின. மாடர்ன் ஹோமியோபதியில் சிகிச்சையை தொடங்கிய பிறகு அவரது உடல்நிலையில் படிப்படியாக முன்னேற்றம் காணப்பட்டது. இன்று அவரது உடல்நிலை முன்பை விட மிகவும் நிலையானதாக உள்ளது. 19 ஜூலை 2025 அன்று எடுக்கப்பட்ட அவரது பரிசோதனை அறிக்கையின்படி பிளட் யூரியா நைட்ரஜன் 17.7, பிளட் யூரியா 38, செரம் கிரியேட்டினின் 1.3 என இருந்தது. இது அவரது பரிசோதனை முடிவுகளில் படிப்படியான முன்னேற்றம் ஏற்பட்டதை காட்டியது. பின்னர் 19 செப்டம்பர் 2025 அன்று எடுக்கப்பட்ட அவரது பரிசோதனை அறிக்கையின்படி பிளட் யூரியா 30, செரம் கிரியேட்டினின் 0.9 என பதிவாகியிருந்தது. இங்கு நான் சிகிச்சையை தொடங்கினேன். இப்போது எனது உடல்நிலை மிகவும் மேம்பட்டுள்ளது. உங்களுக்கு ஏதேனும் உடல்நல பிரச்சனை இருந்தால் நீங்கள் மாடர்ன் ஹோமியோபதிக்கு வந்து சிகிச்சை பெற்று பயனடையலாம்.